டுடே நம்ம பார்க்க போகிறது கரெக்டாக யூரோ யூஎஸ்டியோட ஃபெப்ரவரி செகண்ட் வீக் சார்ட் ஃபுல்லாக. யூரோ யூஎஸ்டி ஃபெப்ரவரி செகண்ட் வீக் ஃபுல்லாக என்ன மாதிரி மூவ்மெண்ட்டு ஃபண்டமெண்டலோட அலைன்மெண்ட் ஆகியிருக்கு மார்க்கெட்டில், அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஒரு ட்ரேட் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா டெக்னிக்கல் சைடு விட்டுருங்க, ஃபண்டமெண்டல் சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் மீன்ஸ் அந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் போய் நம்ம டேட்டாஸ் பார்ப்போம். அந்த டேட்டாஸ்லேருந்து தான் நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபெப்ரவரி செகண்ட் வீக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 10லேருந்து 14க்குள்ளார செகண்ட் வீக்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது சிபிஐ நியூஸ்னு ஒன்று இருக்கும்னு சொல்லிட்டு, இன்ஃப்ளேஷன் டேட்டா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இப்போ மண்டே பாருங்கள், மண்டே எந்த நியூஸுமே இல்லை. ஸோ மண்டே வால்டாலிட்டி மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம பார்க்கறது இப்போ யூரோ யூஎஸ்டி தான் பார்க்குறோம். ஸோ யூரோ நியூஸ் இருக்கா, தென் அந்த யூஎஸ்டி நியூஸ் தான் வந்து நம்ம யூரோ யூஎஸ்டிக்கு ஒர்க் அவுட் ஆகும். இங்கே யூரோப்புக்கு எந்த நியூஸும் இல்லை, அப்போ யூஎஸ்டி நியூஸஸ் மட்டும் நம்ம நியூயார்க்கில் பார்த்தா போதும். மண்டே நியூஸே கிடையாது. டியூஸ்டே ட்ரம்ப் ஸ்பீக்ஸ், அது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, அவுட் ஆஃப் த ஹில் ஜோன் 3 AM அது. தென் 545 ஜிபிபி, அது நம்மளுக்கு தேவையில்லை. 8:30 மட்டும் பாருங்கள் டியூஸ்டே. அப்போது ஃபெட் சேர் பவல், அதாவது ஃபெட்னா ஃபெடரல் ரிசர்வ்ன்றது இங்கே சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல, அந்த மாதிரி யூஎஸோட ஃபெட்னு சொல்லுவாங்க, ரிசர்வ் பேங்க். அங்கே சேர்மன் பவல்ன்றது ஒரு ஆள் பேர். ஓகேங்களா? டெஸ்டிஃபைஸ்னால் அவர் பேசுகிறாரு, எதை பற்றி பேசுவாருன்னா எல்லாமே ஒரு மானிட்டரி பாலிசி, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறுமா இறங்குமா, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, பேங்கிங் சிஸ்டம் ஓகேவா, ஃபினான்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரொட்டேஷன் ஆகுதா, கவர்மெண்ட் ட்ரெஷரிஸ் பற்றிலாம் பேசுவாங்க. அது டெஸ்டிஃபைஸ்னும் ஸ்பீக்ஸ்னும் ஒன்று தான், அதுக்கு டேட்டா எப்போவுமே வராது. எப்போவுமே இந்த ஸ்பீக்ஸ் அண்ட் டெஸ்டிஃபைஸுக்கு டேட்டா வராது. ஏன்னா அவங்க எவ்வளோ நேரம் பேசுவாங்கன்னு தெரியாது, அந்த பேசும்போது மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அந்த நியூஸ்க்கு பிஃபோர் 10 மினிட்ஸ் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. எதனா இடம் கூட எப்போனா நடக்கும். நம்ம நினைப்போம் பல ஸ்பீச் பார்த்தோம், ஒரு ஸ்பீச்சாவது இம்பாக்ட் நடக்கலன்னு சொல்லிட்டு, என்னைக்காவது ஒரு ஸ்பீச் இம்பாக்ட் ஆகிடும். என்றைக்குமே ஸ்பீச் இல்லை டெஸ்டிஃபைஸ்னு இருக்கிறத கணிக்கவே முடியாது. அவங்க அந்த நேரத்துக்கு என்ன பேசுவாங்கன்றது யாருக்கும் தெரியாது. ப்ரெஸ்ல என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ டியூஸ்டேவும் ஸ்கெடியூல்டு நியூஸ் எதுவும் கிடையாது. வெனஸ்டே பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக 7 மணி நைட் 7 மணி இந்தியாவில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. அமெரிக்காவில் 8:30 நம்மளுக்கு 7. சிபிஐ 3 சிபிஐ இருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்ல இம்பார்ட்டன்ட் சிபிஐ எதுனா அந்த சிபிஐ Y/Y இயர் ஆன் இயர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன போட்டிருக்கு, ப்ரீவியஸ்லேருந்து ஃபோர்காஸ்ட்டு சேமாக தான் இருக்குது, 2.9 2.9. ஸோ சேமாக இருந்தால் நம்ம மேக்ஸிமம் என்ன பார்ப்போம், நியூட்ரலாக இருந்தாலே அந்த கரன்சி பை தான் ஆகும். எது யூஎஸ்டி கரன்சி பை பார்ப்போம். அப்போது யூரோ யூஎஸ்டி செல் ஆகும். ஓகேங்களா? XXX யூஎஸ்டி பேஸ் எல்லாமே செல் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி அதுவும் பாசிட்டிவாக வந்துருச்சு நியூஸ். அது இல்லாமல் மிக்சர் அண்ட் ரிட்டர்ன் பாருங்கள், அதுவும் பாசிட்டிவாக தான் வந்துருக்கு நியூஸில். சரிங்களா? ஸோ அப்போ மேக்ஸிமம் என்ன இருக்கும்னா யூஎஸ்டின்ற கரன்சி வந்து பையாக இருக்கும், ஆனால் யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, கோல்டு XA யூஎஸ்டியோட செல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டே பாருங்க. ஜிபிபி தேவையில்லை, இது நைட் டைம் 2:18 AM நம்ம முடிச்சுட்டு இருக்க மாட்டோம். ட்ரம்ப் பேசுறது 7 மணிக்கு. சிம்பிள். சிபிஐ வந்தால் பிபிஐ வந்துடும், ஷுவராக இது உங்களுக்கு தெரியும். பிபிஐயில் 2 நியூஸுமே பாருங்கள், 0.5லேருந்து 0.3ன்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? அப்போது வீக்கன் ஃபார் யூஎஸ்டி. அதே மாதிரி இங்கேயும் 0.4லேருந்து 0.3, இதுவும் வீக்கன் ஃபார் யூஎஸ்டி தான். ரெண்டுமே வீக்கன் ஃபார் யூஎஸ்டி. அப்போது நம்ம யூரோ யூஎஸ்டி, ஜிபி யூஎஸ்டி பை ஆகணும். பட் நியூஸ் என்ன இருக்குது, கரெக்டாக இது வந்து நியூட்ரல் வந்து முடிஞ்சிருக்கு, இது கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது ஃபோர்காஸ்ட்டை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக வந்துடுச்சு. உங்களுக்கு ப்ரீவியஸை விட அதிகமாக வரல. ப்ரீவியஸ் 0.5, இங்கே ஆக்சுவல் வந்து 0.4. அப்போ ரெட் கலர் தானே காமின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. எப்போவுமே இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது அவன் தெளிவாக சொல்லியிருப்பான். இங்கே பாருங்கள், ஆக்சுவல் கிரேட்டர் தென் ஃபோர்காஸ்ட் இஸ் குட் ஃபார் கரன்சி. இதுதான் ஆக்சுவல். இது ஃபோர்காஸ்ட். ஆக்சுவல் கிரேட்டர் தென் ஃபோர்காஸ்டாக இருக்கா, 0.3லேருந்து 0.4ன்றது நல்லது. ஸோ குட் ஃபார் கரன்சி அது. நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸும் சரி, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் சரி குறைஞ்சாதான் நல்லது, அது ஏறக்கூடாது. சரிங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது குறையணும், அப்போ தான் நல்லது. ஸோ 220லேருந்து 217 கம்மியாக தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பை ஃபார் யூஎஸ்டி. இன்னும் கம்மியாக வந்து பை ஃபார் யூஎஸ்டி தான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் நியூஸஸாக இருக்குது. ஓகேங்களா? செல்லு பையன் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் சைட் பயாஸ் முடிவு பண்ண முடியாது. பிபிஏ தயவு செஞ்சு வெயிட் பண்ணணும், நியூஸ் ஆஃப்டர் ட்ரேட் பண்ணிக்கோங்க. 14th என்ன வருது, ரீட்டைல் சேல்ஸ். இது ரொம்ப முக்கியம். ரீட்டைல் சேல்ஸ் தான் கன்சியூமரோட ஸ்பெண்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ ரீட்டைல் சேல்ஸ்ன்றது கோர் ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது, நார்மல் ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் அவனே கொடுத்துருவான், ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்தா போதும். சேஞ்ச் இன் த டோட்டல் வேல்யூ ஆஃப் சேல்ஸ் அட் த ரீட்டைல் லெவல் எக்ஸ்க்ளூடிங் ஆட்டோமொபைல்ஸ் இதில் கிடையாதுன்றாங்க. ஓகேங்களா? ஆட்டோமொபைல் செக்டார் விட்டுருங்க. இதில் பாருங்கள், இந்த ரீட்டைல் சேல்ஸ்
சேஞ்ச் இன் த டோட்டல் வேல்யூ ஆஃப் சேல்ஸ் அட் த ரீட்டைல் லெவல் எல்லாமே எடுத்துப்பாங்க. சேல்ஸில் ரீட்டைல் லெவல்னா எல்லாமே, அது மெடிசனாக இருக்கட்டும், எஃப்எம்சிஜியாக இருக்கட்டும், எல்லாமே ஓகேங்களா. ஓவராலாக ரீட்டைல் சேல்ஸ் அவ்வளோதான். ரீட்டைல் சேல்ஸ்னால் என்ன தெரியுமா? ஒரு டீலர்ஷிப் வந்து பொருளை வாங்குறது மேட்டர் இல்லை, அந்த டீலர்ஷிப் வந்து எவ்வளோ மக்கள்கிட்ட விற்றாங்கன்றது தான் உங்களுக்கு டேட்டா. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டேட்டா வராது. இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு, மேக்ஸிமம் எனக்கு தெரியலனா தப்பு, நான் ஒத்துக்கிறேன். மேக்ஸிமம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படி இருக்கும்னா, ஆட்டோமொபைல் வச்சே சொல்கிறேன் பாருங்க, லட்சக்கணக்கில் பைக் வந்து ஹோல்சேலர் ரீட்டைலர்ஸுக்கு கொடுத்துருவாங்க. பட் ரீட்டைலர்ஸ் உண்மையில மக்களுக்கு விற்றாதான் அது பேர் தான் க்ரோத். அவங்க கையில நின்று போச்சுன்னா வேஸ்ட் தானே. ஷோரூம் கையில நின்று போச்சுன்னா வேஸ்ட். அவங்க நம்ம கிட்ட விற்றாதான் அது வந்து சேல்ஸ்னே அர்த்தம். ஆனால் டேட்டா வந்து நம்ம மக்கள் கையில் எவ்வளோ பைக் வந்ததுன்னு தெரியாது. நார்மலாக டேட்டா கொடுக்கறது டிவிஎஸ், ஹீரோ, ஹோண்டா கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணும், இவ்வளோ பைக் நான் வித்துட்டேன். யாருக்கிட்ட வித்த? நீ கன்சியூமர் கிட்ட விற்கல, ரீட்டைலர் கிட்ட வித்த, இன்டர்மீடியட் கிட்ட தான் வித்த. அந்த டேட்டா தான் வேலையை சொல்லுவாங்க. அதுக்காக ஸ்டாக் வந்து விளையாடும் நல்லா. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ரீட்டைல் சேல்ஸுக்கு ஒரிஜினல் டேட்டா வருது யூஎஸ்ல. இதில் நார்மல் ரீட்டைல் சேல்ஸ்னா எல்லாமே, எதுவுமே வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணல, எல்லாமே. கோர் ரீட்டைல் சேல்ஸ்னா ஆட்டோமொபைல்ஸ் இல்லாமல். சரிங்களா, இவ்வளோ நியூஸஸ் இருக்கு. இப்போ நீங்கள் ரீட்டைல் சேல்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வீக்கில் தான் இருக்கு. ஓகேங்களா, மேக்ஸிமம் இந்த வீக்கில் யூஎஸ்டி சிபிஐன்ற ஒரு டேட்டா, பெரிய இம்பாக்ட் டேட்டாவை தவிர்த்து மிச்ச எல்லா டேட்டாஸுமே நியூட்ரல் ஆர் வீக்கனாக தான் இருக்கு. அப்போ மேபி வெனஸ்டே வரைக்கும் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு செல் சைடில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் சிபிஐக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த டேட்டாவுமே யூஎஸ்டிக்கு வந்து புல்லிஷாக சப்போர்ட்டே பண்ணல. எல்லா டேட்டாவுமே வந்து நியூட்ரல் ஆர் பியரிஷாக தான் இருக்கு. இதுக்கிடையில 2 பவுல் ஸ்பீச் இருக்கு. இந்த சேர் பவுல் ஸ்பீச் இருக்கு பாருங்க, அது 2 ஸ்பீச்சும் கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஓகேங்களா, ரொம்ப இம்பாக்ட் பண்ணாது, பட் கவனிக்கணும். ஓகே, இதான் நம்ம ட்ரேட் பிளான். மண்டே நியூஸ் கிடையாது, டியூஸ்டே நியூஸ் கிடையாது. டியூஸ்டே 8:30 மணிக்கு மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க. வெனஸ்டே 7 மணி நியூஸ் இருக்கு. சிபிஐ வந்து டாலருக்கு பையா இருக்கு, நமக்கு செல்லா இருக்கு. இந்த மட்டும் மைண்ட்ல வச்சு நம்ம ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஓவராலாக ஒரு வீக் எடுப்போம். எந்த அளவுக்கு இருக்குன்னு கேண்டில்ஸ் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. சும்மா தான் கைஸ், இது வந்து ரொம்ப நம்ம அப்சர்வ்லாம் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு போன வாரம் செம்ம டாமினண்ட்டாக முடிஞ்சிருந்தது. 2 வாரமும் டாமினண்டானா டாலர் டாமினண்டாக பையாக இருப்பான். அதனால தான் யூரோ யூஎஸ்டி வந்து இங்கே செல் ஆயிருக்கு. ஓகேங்களா, பட் இந்த வாரம் வந்து கொஞ்சம் மோசம்தான். ஏன்னா நம்ம நார்மலாக என்ன எதிர்பார்த்தோம், சிபிஐ வரைக்கும் நமக்கு டேட்டா ஸ்ட்ரென்த் இருக்குது, அதுக்கு மேலே டேட்டா ஸ்ட்ரென்த்தே கிடையாது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பண்ணியிருப்பேன்றதை சொல்லிடுறேன். நார்மலாக டெக்னிக்கலி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்திருப்போம். நம்மளுக்கு கேண்டிலே இல்லாமல் இந்த லோ டார்கெட் வச்சுருப்போம், நெக்ஸ்ட் வீக் இது ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு. பட் அது ஆகலை. ஓகேங்களா, டே போல இருக்கு. டேலியும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓபி போயிட்டு மார்க்கெட் வந்து செல் ஆகலாம், நல்லா ரெடியாக இருந்திருக்கு. இங்கே பாருங்க, இதுதான் ஓபி. சரிங்களா, அங்கேருந்து டேப் ஆகிட்டு கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு. நானுமே வந்து அப்படியே கீழே விழும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விழுந்துடும், இதான் எதிர்பார்ப்பு. பட் அப்படி நடக்கலை, அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம 4 ஹவர்ஸில் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 ஹவர்ஸில் நீங்கள் பார்க்கும்போது எதனால ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். எதனா ஒரு கிளியர் பிக்சர் மீன்ஸ் பிடிஆர்எஸ் தானே நம்மளுக்கு கொஞ்சம் கிளியர் பிக்சர் தரும். 4 ஹவர் 1 ஹவர் 4 ஹவர் 1 ஹவரோட பிடிஆர்எஸை வச்சு நம்ம 15 மினிட்ல கில் சோனில் எக்ஸிபிஷன் பண்ண போகிறோம். இவ்வளோதான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ நார்மலாக நீங்கள் ஐஆர்எல் அண்ட் இஆர்எல் பார்க்கறதுக்காக தான் டே டைம் ஃப்ரேம் அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் வரீங்க. வந்துட்ட பிறகு மார்க்கெட் வந்து ஐஆர்எல் இஆர்எல்ல இல்லவே இல்லைன்னா நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஒன் டேல பிடிஆர்எஸ் இல்லைன்ற பட்சத்தில் என்ன பார்க்க முடியும், ஜஸ்ட் ஐஸ் அண்ட் லோஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுக்க முடியும். மார்க் பண்ணிட்ட பிறகு ஃபண்டமெண்டல்ஸ் படி நம்ம டேட்டாவை 4 ஹவர் 1 ஹவரோட கம்பைன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். 4 ஹவர் வாங்க, ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ 4 ஹவர் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்னு பாருங்க. இங்கே இருக்கு, இதான் செகண்ட் வீக், February 2nd வீக். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வீக் என்னாச்சு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு எஃப்இஜி ப்ளஸ் ஓபி ஆப்போசிட் கால் கேட்டு இருக்கு பாருங்க, ஓபி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு மேலே போகலாம். ஓகே, சூப்பர். மேலே போயிட்டு அகெயின் வந்து உங்களுக்கு என்எஃப்பி நியூஸ் வந்தது ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. அந்த என்எஃப்பி நியூஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்தது. ஸோ இறக்கிட்டானுங்க. நம்ம என்ன நினைப்போம், ஓப்பன் ஆனோடனே இங்கேருந்து அப்படியே செல் அடிச்சு கீழே வந்தால் வேலை முடிஞ்சுது, ஈக்குவல் லாஸ்லாம் காலி ஆகும்னு பார்த்தோம். ஆனால் அதுதான் மார்க்கெட் பண்ணவே இல்லை சுத்தமாக. மண்டே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு மாதிரி கன்சல்டேட்லேயே தான் இருந்தது. ஓகேங்களா, மண்டே அந்தளவுக்கு பெரிய இனிஷியேஷன் கிடையாது, மண்டே கன்சல்டேட்டில் தான் இருந்தது. உங்களுக்கு இங்கே பிடிஆர்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. சரிங்களா, ஸோ இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்ற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப உஷாராக பண்ணணும். நம்மளுக்கு எதுவுமே கன்ஃபர்மேஷன்ஸே இல்லை, பை ஆகிறது கன்ஃபர்மேஷன்ஸே இல்லை. பட் மார்க்கெட் பை போகுதுன்னா அப்போ எதனா ஒரு பிடிஆர்ஏ வந்து நீங்கள் வர விட்டு தான் ட்ரேட் பண்ணணும். ஹெச்டிஎஃப்ல அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகும். ஓகேங்களா, டிபிஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவலைஸ்லாம் இங்கே இருக்குது, அதெல்லாமே ஓகே தான்.
பட் எப்படி பையிங் வந்து புஷ் பண்ண போகுது, அதுக்கான கன்ஃபர்மேஷன் டெக்னிக்கலாக வேணும்ல. மண்டே நியூஸ் கிடையாது, டியூஸ்டே நியூஸ் கிடையாது, அதனால பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. சரி, 1 hour வந்தோடனே 9:30 சாரி 10:30 மார்னிங் 10:30 கேண்டில், அதான் டிடிஓ 10:30. ஓகே, இந்த கேண்டிலோடைய ஓப்பன் ப்ரைஸ் மார்க் பண்ணுங்க. ஓப்பன் ப்ரைஸ் மார்க் பண்ணால் கொஞ்சம் மேனிபுலேஷன் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஆளுக்கல்ல போட்டு விட்டுருங்க. இப்போது சிம்பிளான விஷயம்தான், நம்ம செல் அடிக்க போகிறோம் கைஸ். நம்மளுக்கு அட்லீஸ்ட் மார்க்கெட்டில் ப்ரீமியம்ன்ற ஒரு பிடிஆரே வேணுமா? பை ஆக போதுன்றது வந்து மார்க்கெட் முடிஞ்சு போன அப்புறம் சொல்கிறது ஈஸி. ஓகே, நான் சிபிஐ நியூஸ் வரைக்கும் செல்லில் தானே இருக்கேன். ஸோ என்னோட வியூ நான் சொல்கிறேன் பாருங்க. நான் நம்ம டிஸ்கார்டில் சொல்லியிருந்த வியூ இதுதான். இந்த ப்ரீமியம் போட்டோம், இந்த ஐஸ் தாண்டி இந்த ப்ரீமியம் போயிட்டு இந்த ஓபியில் இருந்தோன்னா மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஓபிலேருந்து செல்லுக்கு ரெடியாக இல்லை நான் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஓபி போகிற வரைக்கும் நான் பை அடிக்கிறது நான் ரெடி ஆகிட்டேன். புரியுதுங்களா? அது போகிற வரைக்கும் நான் பை தான் பண்ண போகிறேன்றதுல நான் கிளியராக இருக்கேன். இந்த லெஃப்ட் சைடில் எதனா பிடிஆர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு எதுவும் பிடிஆர்எஸ் இல்லை இங்கேருந்து புஷ் கொடுத்து போகிறதுக்கு. ஸோ இப்போ அது பிரச்சனை கிடையாது. அப்போ நான் வெயிட் பண்ணி எடுக்கணுன்றது தான் இங்கே என்னோட கன்க்ளூஷனான டேட்டாவே. ஓகேங்களா? மண்டே 15 மினிட்ல எதுவுமே இல்லை, ஒன்றுமே இருந்திருக்காது, உங்களுக்கு பைக் எதுவுமே இருந்திருக்காது. இந்த இடம் பாருங்க, ஒன்றுமே இல்லை. நீங்கள் லண்டன் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் இதுதான் வந்து 12:30, 12:30லேருந்து 4 o'clock வரைக்கும் பாருங்க, எதுவும் இல்லை. அதே மாதிரி நியூயார்க் பாருங்க, 6:30, 6:30 to 10:15. நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், சொல்ல மறந்துட்டேன். இந்த வீக் இருக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான வீக். உங்களுக்கு அந்த அளவுக்கு என்ட்ரிஸ் கிடைக்கல. கரெக்டாக 2 என்ட்ரிஸ் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். மண்டே உங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்சுது. இந்த இடத்துல எதுவுமே உங்களால் பண்ண முடியாது, விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து மண்டேவோட கேண்டில் மட்டும் போய் பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு. இதுதான் மண்டே கேண்டில். வேறு முடிஞ்சிருக்கு, பட் வேறு எதுவும் கிடையாது. அகெயின் 4 hour போனால் அங்கே எதுவுமே இல்லை மண்டே ஹாஸில். இந்த கேண்டில் தேவையில்ல, இதுவும் நமக்கு தேவையில்ல. இந்த 11:30ல் 1 hour கழிச்சு தான் நமக்கு தேவை. உள்ளே போகணும். சரி, 1 hour உள்ளே போகலாம். இது டியூஸ்டே மார்னிங்கா? எனக்கு டிடிஓ இங்கே வேணுமா? இது என்னது டிடிஓ? பை கேண்டில். அப்போ ஓப்பன் ப்ரைஸ் மார்க் பண்ணிட்டு கீழே இங்கே ஒரே ஒரு எஃப்இஜி இருக்குது, கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஐஸ்லாம் தூக்கியிருக்கான். ஐஸ் மீன்ஸ் அங்கேருந்து ஈக்குவல் ஐஸ்லாம் இங்கே தூக்கியிருக்கு. இந்த ஹைஸ்லாம் எடுத்துட்டு சும்மா இந்த விக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எஃப்இஜி ஐஓஎஃப்இடி. ஏன்னா எனக்கு பிடிஆர்எஸே இல்லைன்ற பட்சத்தில் ஐஓஎஃப்இடிஸ் தான் நான் ட்ரஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. பிடிஆர்எஸே இல்லை மீன்ஸ் எம்எஸ்எஸ் வச்சு கரெக்டாக பிடிஆர்ஏ கிளவராக இல்லைன்னா ஐஓஎஃப்இடி எடுத்துப்பேன். ஆனால் இங்கே பயாஸ் நான் கண்டுபிடிச்சது தான் மேட்டர். நான் எப்படி பயாஸ் கண்டுபிடிச்சேன்? ப்ரீமியம்ல இருந்தால் செல் அடிக்கணும் காய்ஸ். ப்ரீமியமே மார்க்கெட் போல. அப்போ அந்த ப்ரீமியம் போகிற வரைக்கும் நான் பை அடிக்கலாம்ல, அந்த ஐடியா தான், வேற ஒன்றும் கிடையாது. அதுவும் டிடிஓ நீங்கள் மார்க் பண்ணீங்களா? டிடிஓக்கு கீழே தான் பைக் அடிக்கும்னு, அதே மாதிரி கீழே தான் பைக் அடிச்சிருக்கா. உங்களுக்கு என்ட்ரா வர டைம் 12:30 PM ஐஎஸ்டியில் சொல்கிறேன். 12:30 தான் நீங்கள் லண்டன் மார்க்கெட்டை சார்ட் ஓப்பனே பண்ணணும். குட். ஸோ 15 மினிட் போகலாம். 11th டியூஸ்டே நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்க, நீங்கள் மார்க் பண்ண 1 hour எஃப்இஜி இதுதான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 15 மினிட்ல எனக்கு என்ன ப்ரோ தெரியுது, அதான் மேட்டர். ஓகே, சிம்பிள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மார்க் பண்ணி காமிக்கிற பாருங்க என்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் லோ வந்து ஹை, அகைன் லோ, எம்எஸ்எஸ் கொடுத்து ஓபி சாரி எஃப்இஜி மட்டும் இங்கே டேப் ஆகிலாம் போயிடல. 15 மினிட் கன்ஃபர்மேஷன் கம்பல்சரி வேணும் என்றால் கரெக்டாக பிரேக்கர் தான், பிரேக்கர் பெரிய பிரேக்கர் தான், இல்லைன்னே சொல்ல, எடுத்துதான் ஆகணும். 1 hour விட்டுருங்க, ஏன்னா இப்போ தான் 15 மினிட் கன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. ஏன்னா கன்சல்டேட்டிவாக இருக்கனால கீழே வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெளிவாக தானே இருக்குது. நம்ம அந்த ட்ரா பண்ண மாதிரியே இருக்குது. வேணும் லைன் வச்சு பாருங்கள், தெரியுதா? ஒரு லோ வந்து ஹை போய் திருப்பி லோ உடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஐ உடைக்குது. இந்த லோவர் ஐ உடைச்சி ஒரு ஹையர் ஐ வருது. அகைன் உள்ள டேப் ஆகும்போது டிஸ்கவுண்ட் வரல, ஏன்னா பிரேக்கர் அங்கே அவைலபிலிட்டி இருந்தது. எம்எஸ்எஸ் ஆண்ட வர பிரேக்கர்ஸ் நல்லா வேலை செய்யும். ஓகேங்களா? நியூஸ் இல்லைனா மார்க்கெட் உங்களை இப்படி தான் பொறுமையாக வெறுப்பேற்றும். இது எஸ்எல். ஓகே, சரி. இப்போ ட்ரிகர் ஆன டைம் பார்த்துக்கோங்க, 12:15. நம்ம 12:30 மணிக்கு சார்ட் தந்து அங்கேயே தான் இருக்குது.
12:30 மணிலேருந்து 1:45 வரையும் அங்கே தான் இருக்குது. நாம தான் அந்த இடத்துல யோசிச்சு எடுத்துருக்கணும். இல்லை அங்கே எனக்கு கொஞ்சம் இன்னும் ஃபியராக இருக்குன்னா மேபி 5 மினிட்ஸில் போய் வெயிட் பண்ணலாம். ஆனால் கன்ஃபார்மாக 5 மினிட்ஸில் என்ட்ரி கிடைக்குமான்னு என்னால் சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், கிடைக்குமா கிடைக்காதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். இந்த 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஃபுல்லாக கன்சர்வேட்டிவ் தான். அங்கே நீங்கள் எதை வச்சு நீங்கள் என்ட்ரி போடுவீங்க? எந்த என்ட்ரிஸுமே கிடையாது, புரியுதுங்களா? ஸோ அக்ரெசிவாக என்ட்ரி எடுக்கணும்னு நீங்கள் சொல்லலை. 15 மினிட்ல வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் தான் பார்த்துட்டு எடுத்திருக்கீங்க. அது ஒரு 1 மணி நேரம் அங்கே நின்றுதுன்னா நம்ம தான் நம்ம மைண்ட் செட்டை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணணும். ஒன்றும் எடுக்காமே இருக்கணும். டியூஸ்டேஸில் நியூஸ் இல்லை, வெனஸ்டே இது லண்டன் வேறு கொஞ்சம் மொக்கையாக இருக்கும்னு சொல்லிட்டு நியூயார்க்கில் பார்த்துக்கலான்னு. இன்கேஸ் நீங்கள் அப்படி எடுத்திருந்தாலும் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கெயின் கிடச்சிருந்துருக்கும். எவ்வளோ தூரம் டிபி வைக்கணும் நெக்ஸ்ட், அதான கேள்வி. நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் இந்த ப்ரீமியம் போகணும், கன்ஃபார்ம் இந்த ப்ரீமியம் போகணும். அது ஃபைனல் டிபியாகவே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த ஐஸாவது போட்டோமே. எதுக்காக அந்த ஐஸாவது போட்டோம்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈக்குவலைஸாக தானே இருக்குது. ஸோ அந்த ஐஸாவது போகட்டும். அப்போ நீங்கள் ஃபிப் போட்டு பாருங்கள், சாரி ஷார்ட் பொசிஷன் பாக்ஸ் போட்டு பாருங்கள். லாங் பொசிஷன் இந்த லோ எஸ்எல் $70 உங்களோட எஸ்எல். இந்த ஃபர்ஸ்ட் டிபி தான் நான் உங்களுக்கு ரியாலிஸ்டிக்காக சொல்கிறேன். நான் ரொம்ப எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வைங்கன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் போகும், அது விட்டுருங்க. உங்களுக்கு இது வரைக்கும் ரீச் ஆனதை ஃபஸ்ட்டு புக் பண்ணுங்கள். 4.2 hour தாராளமாக போதுமே. அப்புறம் நீங்கள் ப்ரீமியம் வரைக்கும் வைக்கிறேன், 0.5 லெவல் வரைக்கும் வைக்கிறேன்னா ஓகே, ட்ரையல் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. அது வரைக்கும் ட்ரையல் பண்ணிங்கன்னா 9:30க்கு முடியுது. ஓகே, செகண்ட் மேக்ரோஸில் முடியுது. 70 ரிஸ்க்கு, 403 உங்களோட ரிவார்டு. அது ரேஷியோவில் சொன்னால் 5.7. ஓகேங்களா? ஸோ தாராளமாக இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. மார்க்கெட்டில் 1 hour ரெஃப்யூஜி மார்க் பண்ணீங்க, அதை நீங்கள் அப்படியே எடுக்கல. 15 மினிட்ல எம்எஸ்எஸ் பார்க்குறீங்க, பட் 15 மினிட்ல பிரேக்கர் கிடைக்குது. அந்த பிரேக்கரில் மார்க்கெட் என்ட்ரு ஆகிட்டு ஜஸ்ட் ஒரு 1 hour கன்சல்டேட் ஆகுது, உங்களுக்கு எஸ்எல்லாம் அடிக்கல. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரேலி எடுத்தது, உங்களுக்கு கரெக்டாக டார்கெட்டை ஹிட் பண்ணி கொடுத்துருச்சு. வித்தவுட் நியூஸ் டே மார்க்கெட் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டியூஸ்டே நம்ம 5.7 hour பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு தாராளமான ப்ராஃபிட் தான், வேணானே சொல்ல முடியாது. வாரத்துக்கு 2 2 hour பண்ணால் போதும். இங்கே உங்களுக்கு 3 2 hour கிட்ட கிடைச்சாச்சு, தாராளமாக இந்த ப்ராஃபிட்ஸ் போதும். டியூஸ்டே முடிஞ்சுதா? அதுவும் இல்லாமல் டியூஸ்டே ஆஃப் த டே ஃபார்ம் ஆயிருக்கு. டே வந்துடும் திருப்பி. வெனஸ்டேஸ் போய் பார்க்கணும்னா நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணோம், டியூஸ்டேவோ போயிட்டு ப்ரீமியம் ரீச் பண்ணிட்டோம். அப்போ நம்ம எய்ம் அது நம்ம சொன்ன மாதிரி செல்லு, அது 1 hour ஓபி பார்த்தோம். சிபிஐ என்னவா இருக்கு, யூஎஸ்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அப்போ யூரோ செல்லு தான் ஆகும், நீங்களே யோசிச்சு பாருங்க. வெனஸ்டே வந்துட்டோம், வெனஸ்டே நியூஸ் இருக்கு. அப்போ ஃபேரக்ஸ் ஃபேக்டரி பார்க்கணும்ல, பார்க்காம விடக்கூடாது. ஓகே, இப்போ இந்த ஸ்பீக்ஸ்க்கான நியூஸ்லாம் நான் எங்கே போய் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டமெண்டல் வீடியோஸ்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ட்ரேட் எக்ஸ்டேட்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் ஃபண்டமெண்டல் அனலைசஸ் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது. அதில் ஃபண்டமெண்டல் அனலைசஸ் பிளேலிஸ்ட்டில் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எங்கே இருந்தெல்லாம் சோர்சஸ் எடுக்கிறேன்றது கிளியராக கொடுத்துருக்கேன். நான் காமிச்சிடுறேன். தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் கொஞ்சம் போய் ஃபாலோ பண்ணுங்க. அந்த சோர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இந்த பிளேலிஸ்ட் தான். ஸோ இதில் தான் ஃபண்டமெண்டல் அனலைசஸ் பிளேலிஸ்ட் 3 வீடியோஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த 1 மணி நேரம் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி, அதுக்கப்புறம் இந்த என்எஃப்பி, சிபிஐ, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, டேரிஃபு, வார், இது எல்லாத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அதனால நம்மது என்ன ஆகும்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ. வெறும் டேரிஃப் மட்டும் ஒரு வீடியோ, ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே லிங்க்ல கொடுத்துருப்பேன். ஐ திங்க் இங்கே இல்லையா? ஓகே, ஒரே இன்ஃபர்மேஷன் எந்த வீட்டில் கொடுத்தா உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன். இங்கே கொடுத்துருங்க பாருங்க, நான் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த என்எஃப்பி, சிபிஐ அதெல்லாம் போட்டிருக்கேன்னா இங்கே சோர்சஸ் கொடுத்துருக்கேன். investing.com, எக்ஸ் பேஜஸ், இதெல்லாம் ட்விட்டர் பேஜஸ். ஓகே, அடுத்தது யூடியூப் சேனல் ஃபண்டமெண்டலில் நல்ல யூடியூப் சேனல், இங்கிலீஷ் தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அப்டேட்ஸ் இன் யூடியூப் சேனல் லைவ்ல இந்த ஸ்பீக்குன்னு போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்பீச்லாம் லைவ்ல அப்டேட் பண்ணுவாங்க அவங்க. ஓகே, இந்த சேனல்ஸ் வந்து லைவ்ல ஓடிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்ஸ்லாம் வந்து அஃபிஷியல் லிங்க்ஸ் தான், கரெக்டாக பார்த்து செக் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து நான் அப்டேட்ஸ் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் என்னையே தான் டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்களே கூட அப்டேட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிபிஐ 2.9 2.9 நியூட்ரல், பட் பை ஃபார் கரன்சி 3.0 பை வந்திருக்கு. மிச்சம் நியூஸஸுமே அதுக்கேற்ற மாதிரி வந்தாச்சு. அப்போ உங்களுக்கு செல் நடக்கணும் யூரோஎஸ்டியில்.
நம்மளும் ப்ரீமியம் போய் டியூஸ்டே ரீச் ஆகிட்டோம். அப்போ வெனஸ்டே நம்ம எதிர்பார்க்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. 4 hour போகலாம். ஜஸ்ட் லுக் பண்ணுவீங்க. இது ஓபி ஆல்ரெடி. அது இல்லாமல் இது இன்வெர்ஷன் எஃப்இஜி. ஓகே, இப்போ இங்கே நான் டியூஸ்டேஸில் என்ட்ரி எடுக்க போகிறேன்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு 11:30 கேண்டில் எங்கே இருக்குன்னு பாருங்க. சரி, வெனஸ்டே 11:30 இங்கே இருக்குது. 11:30க்கு 1 hour கழிச்சு தான் உள்ளே போக போகிறேன். ஓகே, இந்த இன்வெர்ஷன் எஃப்இஜி இருக்குங்களா, அதை மார்க் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட் 1 hour ஆகும். ஓகே, 1 hour நான் சொன்னது இந்த ஓபி சொன்னேன். இந்த ஓபி அப்படி இல்லை, இந்த இன்வெர்ஷன் எஃப்இஜி அதான் மார்க்கெட் நின்றுட்டு இருந்தது. அன்றைக்கி என்னோட எய்ம் அது வரைக்கும் நான் ஸ்டில் செல்லில் தான் இருந்தேன் கைஸ். ஓகேங்களா, செல்லில் தான் இருந்தேன். நம்ம எப்பவுமே உள்ளே வந்தோன்னா டிடிஓ மார்க் பண்ணுவோம். வெனஸ்டே டியூஸ்டேவே நல்லா மேலே போயிட்டான். வெனஸ்டே 10:30 சம்திங் இங்கே இருக்குது. சிபிஐ நியூஸ் வர அன்னைக்கு தயவு செஞ்சு லண்டன் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி சொல்லியிருப்போம் உங்களுக்கு. ஐஎம்பேக் நியூஸஸ் என்ன அன்றைக்கெலாம் இருக்கும், அன்றைக்கி லண்டன் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு. லண்டன் ட்ரேடே பண்ணக்கூடாது. அதனால் லண்டன் நான் 15ல் பார்க்கறது வேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், சம்திங் மேலே அடிச்சானுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. 5:30 வரைக்கும் அங்கே தான் இருக்குது. ஆல்ரெடி இருந்த ஒரு இன்வெர்ஷன் எஃப்இஜின்ற செல்லில் டேப் ஆனதை வேறு ஸ்வீப் அடிச்சு வேறு உள்ள வந்து நின்று இருக்கான். நல்லா அப்படியே ஆசை காமிச்சிருப்பானுங்க. ஓகே, எக்ஸாக்டாக நியூஸ் வரதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய எஃப்இஜி இந்த ஓபி எல்லாத்தையும் டேப் பண்ணிட்டானுங்க. 6:15 டேப் பண்ணியாச்சு. 7 மணிக்கு உங்களுக்கு சிபிஐ நியூஸ் வந்து பையில் வந்தது டாலருக்கு. ஆனால் நமக்கு செல்லில் வந்தது தான் வந்தான். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி இதை உடைப்பான்னு பார்த்தோம். ஆனால் அங்கேயும் மார்க்கெட் முக்குச்சு. இந்த எஃப்இஜிலாம் வைக்கும்போது உஷாராயிடணும். சம்திங் மார்க்கெட்டில் டேட்டா சிபிஐ பாசிட்டிவ் ஃபார் யூஎஸ்டி செல் ஆயிடுச்சு யூரோ. அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்கல. ஓகே, உடைக்கல. நெக்ஸ்ட் லோஸ் வந்து ஃபார்ம் பண்ணலை. எஃப்இஜிலேருந்து இங்கேருந்து கிளம்புது. இதை நான் எப்படி பார்த்தேன்னா 5 minute உட்காந்து பார்த்துருந்தேன். அதான் என்ட்ரி வந்து என்னதான் பண்ணுன்னு சொல்லிட்டு. லைவ்ல சொல்லவே முடியாது. 100% ஒத்துக்கிறேன். லைவ்ல இதை வந்து யாராலையும் சொல்ல முடியாது. இங்கேருந்து பை தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, இங்கேருந்து கரெக்டாக போகிறது பைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஜஸ்ட் நான் என்னோட வியூ என்ன பண்ணுவேன்னா சைலண்டாக உட்காந்துருவேன். பெருசாக மார்க்கெட்டிங் கீழே விழுந்தது, அப்போ இங்கே எச்சாராக தான் போகும். எனக்கு பை வியூ இல்லை. இந்த ஹை உடச்ச அப்புறம் நான் பை பார்த்துக்கலான்னு சேஃப் மூவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு உட்காந்துட்டேன். அதுக்கிட்ட இவ்வளோ பெரிய ரேஞ்ச் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டு தான் உட்காருவீங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், பிரச்சனை இல்லை. இந்த ஒரு $650 வந்து ரேஞ்ச் விடுறது பிரச்சனை கிடையாது. நான் லாஸ் பண்ணிவிட்டு எனக்கு அது தேவையில்லாத லாஸ் தானே. ரூல்ஸை மீறி நான் பண்ணுற லாஸ் தானே. ஸோ கம்முன்னு உட்காந்து வேண்டியது தான். இந்த இடத்துல எனக்கு எந்த ட்ரேட்ஸுமே கிடையாது. இங்கே நீங்கள் ரீட்ரேஸ் பண்ணி எஃப்இஜி தொடும் போது இங்கே போடலாமே யோசிப்பீங்க. ஓகே, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே. பட் எனக்கு வெனஸ்டே பர்சனலாக சிபிஐ நான் நினச்ச மாதிரி கீழே அடிச்சிச்சு. அதனால் எனக்கு எந்த வியூவும் கிடையாது வெனஸ்டே. ஓகே, நான் ஜஸ்ட் அப்படியே டே மாற்றிட்டு போயிடுவேன். வெனஸ்டே எனக்கு ஜஸ்ட்டே ஒரு டே மாதிரி டெஸ்டே போயிடலாம். டியூஸ்டேக்கு அப்புறம் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது கைஸ். வெனஸ்டே மார்க்கெட் நல்லா கீழே வந்து மேனிபுலேட் பண்ணி மேலே போய் முடிச்சானுங்க. நியூட்ரல் கேண்டில் கீழே மேனிபுலேட் மேலே மேனிபுலேட், அவ்வளோதான். என்னோட வியூ படி என்னோட ப்ரீமியம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ நான் தயவு செஞ்சு பை தான் பார்த்தாகணும் இனிமேல். ஓகேங்களா, இப்போ வியூ மாறிடும். தெரியுதா? ஸ்ட்ராங் க்ளோஸ் 7 to 11 கேண்டில் ஸ்ட்ராங் க்ளோஸ். அதுக்கு மேலே நான் வந்து பை செல் பார்த்தேன்னா நான் தான் முட்டாள். ஸோ இந்த ஐஸில் என்னோட டார்கெட், இந்த ஹை, இந்த ஐயில் என்னோட டார்கெட். மறுநாள் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, தேவையில்லை இந்த கேண்டில். இது ஏஷியன்லேயே நல்லா பறந்தாச்சு, இதுவும் தேவையில்லை. இங்கே 1 hour கழிச்சு நம்ம உள்ளே போய் பார்க்கணும். 1 hourல இவ்வளோ பெரிய மூவ் நடந்திருக்குல்ல, ரீட்ரேஸ்மெண்ட் ஒன்று வரணுமா, அதை ஃபஸ்ட்டு யோசிங்க. இது வரைக்கும் போனால் 9:30, இந்த லோவில் இருந்து இந்த 9:30 வரையும் நீங்கள் போட்டு பாருங்க. அப்போ ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே தான் இருக்குது. மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்தப்போ நம்ம பை ட்ரை பண்ணுறது தான் கரெக்டான விஷயமே. ஓகே, நான் இங்கே எங்கே பிடிஆரே வச்சு நான் ட்ரை பண்ணுறது, எனக்கு இங்கே எங்கே பிடிஆர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். பிரேக்கர் பிளாக் இருக்குது, இன்வெர்ஷன் எஃப்இஜியும் இருக்குது. லோவில் இருந்து ஹை போச்சு, அகைன் லோ வந்தது, அகைன் ஹையர் ஹை, லோ, ஹையர் ஹை. இங்கே டக்கு ஒரு லோ வந்து மேலே போகலாம் மேனிபுலேஷன் அடிச்சு. இந்த இடத்துல எல்டி பை கேண்டில் பிரேக்கர். ஓகேங்களா, அந்த பிரேக்கர்லேருந்து தான் மார்க்கெட் மேலே போகிறான். ஸோ இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஒரு அடி வந்திருக்கான், அது ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எத்தனை அடி வேணாலும் வரட்டும்,
என்ட்ரி நீங்கள் கரெக்டாக 5 மினிட் ஆர் 15 மினிட்டாக பார்த்து எடுத்துருக்கணும். இந்த பாருங்க, இது நைட்டு வந்தது 12 மணிலாம் நம்மளுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஈக்குவல் லோஸாக இருக்கா கைஸ்? இந்த ஈக்குவல் லோஸ், ஏஷியன் லோஸ் எல்லாத்தையும் வெனஸ்டே காலி பண்ணி கீழே வந்து 1 hour பிபி ட்ரிகர்டு. எப்போ 7 மணிக்கு ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகே, 7 மணி ட்ரிகர் ஆன பிறகு மேலே தான் போகிறான் அந்த ஈக்குவலைஸை எடுக்கிறதுன்னு உங்களுக்கு ஷுவராக தெரியும். ஆனாலும் 15 மினிட்ல எதுவுமே இல்லை, இதே மாதிரி இருக்குன்னா நீங்கள் 5 மினிட்ல தான் போய் ஆக்டிவாக இருக்கணும். புரியுதுங்களா? இல்லை நாமளாக தான் யோசிக்கணும். சொல்லலேன்னு கேட்காதீங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு 5 மினிட் போயிடுங்க. 5 மினிட்ல என்ன இருக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லிடலாம். சிம்பிளான விஷயம் தான். எம்எஸ்எஸ் வச்சு ஓபி இருக்கு, பட் எஸ்எல் ஸ்ட்ரக்சர்லோ வச்சிருந்தீங்கன்னா தான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அடி தான் பயங்கரமாக விழுந்திருக்கும். ஹை டு லோ, ஹை தென் உள்ள வந்து தொட்டுட்டு தான் கிளம்பிருக்கு. இன்னும் உங்களுக்கு எம்எஸ்எஸ் போலவே கிளியராக ட்ராப் பண்ணணும்னா அதை பாருங்க. இப்படி போனது தான் இங்கே நடந்திருக்கு. ஓகே, அப்படியே தான் நடந்திருக்கு. என்ட்ரி எங்கே தான்ப்பா போடுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓபி எஸ்எல் வந்துட்டு இங்கே வரைக்கும் 140 ரிஸ்க்கு, அதாவது 139 140 ரவுண்டாக சொன்ன ரிஸ்க்கு. இதான் நம்ம டிபி 513. 140லேருந்து 513 3 டைம்ஸ் ஆகுது உங்களுக்கு மினிமம் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் வந்து 300 ப்ளஸ் அது ஒரு 40 120 420னாலே உங்களுக்கு 3 டைம்ஸ் வந்துடுது. இது இன்னும் உங்களுக்கு ஒரு 100 வருது. 4.5 டைம்ஸ் 3.5 டைம்ஸ் கவர் ஆகிடும். நம்மளுக்கே சந்தேகம், நம்ம போட்டே பார்த்துடலாம். லோ பாருங்க, தென் இங்கேருந்து எக்ஸாக்டாக இந்த ஐஸ் நம்ம சொன்ன மாதிரி 3.6 டைம், நான் 3.5 சொன்னேன். ஓகேங்களா? 141 ரிஸ்க்கு, 513 ரிவார்ட். என்ட்ரி எடுத்த டைம் 7:20. உங்களுக்கு என்ட்ரி ரீச் ஆன டைம் 9:40. கிளியர். ஸோ ஒரு 1 hour 20 minutes ஆயிருக்கு. ஓகேங்களா? 9:40ன்றது மேக்ரோ முடிவு, ரெண்டாவது மேக்ரோ முடிவு. தாராளமாக போதுமே. ஆல்ரெடி நீங்கள் ஒரு 1.57 hours சம்பாரிச்சிங்க. சரி, 1:5.7. இப்போ ஒரு 3.6, அது ஒரு 5, இது ஒரு 3 நாள் 8, அதுக்கப்புறம் ஒரு 1.4 சேர்த்தீங்கன்னா 9.4 hour, 9 hour வந்து அரௌண்டு தாராளமாக போதும். ஓகே, ஸோ நம்மளுக்கு டேர்ஸ்டே ஒரு என்ட்ரி சூப்பராக முடிஞ்சுது. இந்த இடத்துல நீங்கள் வந்து பிபிஐன்ற நியூஸே பார்க்கவே இல்லை. இதுதான் பிபிஐ. இந்த இங்கே இருக்கு பாருங்க, பிபிஐ. அது பெரிய ரியாக்ஷன் இருக்காது சிபிஐ போல. ஃபர்ஸ்ட் செல் அடிச்சானே அவன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணானே. இதான் உங்களுக்கு பல வாட்டி சொல்லியிருப்பேன், நியூஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும், என்ட்ரிஸ் மேக் பண்ண ஹெல்ப் பண்ணணும். 7 மணி கேண்டில், நீங்கள் வேணா நியூஸை கூட செக் பண்ணிக்கோங்க. தேர்ஸ்டே அன்னைக்கு 7 மணிக்கு பிபிஐ 3 நியூஸ் இருந்தது. இது கம்மி தான். இதான் வந்து செல்லுனா பை ஆகக்கூடிய நியூஸ், யூஎஸ்டிக்கு செல்லு. அடுத்தது இங்கே பாருங்க, இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். இது ரெண்டும் வந்து யூரோவுக்கு நெகட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் அடிச்சானுங்களா நெகட்டிவ் வெயிட்டான இம்பாக்ட் ஃபர்ஸ்ட் அடிச்சானுங்களா. அதுக்கு அடுத்தது 1 hour பிபில இருந்து மார்க்கெட் மேலே போகுது. திருப்பியும் எம்எஸ்எஸ் இந்த லோஸ்லாம் எடுத்து இங்கே ஒரு லோ வச்சு ஹெச்டிஎஃப் பீரியட் டேப் பண்ணி ப்ரீவியஸாக அந்த லோவர் ஐயை உடச்சி ஹையர் ஐ வச்சாச்சு. நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சுட்டு எஃப்ஐஜி ப்ளஸ் ஓபி அங்கேருந்து என்ட்ரி எடுங்க. ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க ப்ரீவியஸ் ஐயோட ஈக்குவல் ஐஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. இது நைட் வந்து போகுது கைஸ், இதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. இதெல்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு, இதெல்லாம் உட்காந்து பார்க்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே. ஃப்ரைடே ஒரு நார்மல் நியூஸ் தான், ரீட்டைல் நியூஸ் தான். அதுவும் 7 மணிக்கு தான் ரீட்டைல் நியூஸ் இருக்கு. ரொம்ப வீக்காக இருக்கு, டாலருக்கு பயங்கர வீக்காக இருக்கு. நம்ம இருக்கிற ட்ரெண்டும் வந்து டாலர் வீக்கு, யூரோஸ்டி ஸ்ட்ராங் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ அப்போ பிரச்சனை இல்லை, நம்ம பைஸ் பார்க்கறது தப்பே கிடையாது. ஓகே, இருந்தாலும் நம்ம ஒரு 1 day போயிட்டு வரணும்ல. 14th Feb. ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டிலா பயங்கரமா இருக்கு. இந்த ஹைஸ் இந்த ஐஸ் இந்த ஈக்குவலைஸ் எல்லாமே தூக்கியாச்சு. ஓகே,
இதுக்கு மேலே இது ஓபின்ற மாதிரியே அதெல்லாம் கிடையாது. அவ்வளோதான், காலியாக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. பார்க்கலாம். போல வந்துடுங்க. இந்த கேன் தான் நைட் வந்து நல்லா மேலே போனது. அப்புறம் இது தேவையில்லை. டிபி சொல்லிடுறேன் பாருங்க. ஈக்குவலைஸாக இருக்குது. இதுதான் நம்ம டிபி. சிம்பிள். இங்கே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க. சைலண்டாக ஒரு ஐஓ ஃபீடு மட்டும் விட்டு போயிருக்கு மார்க்கெட். இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அப்போது 7:30 கணில் ஃப்ரைடே 11:30 1 ஹவர் கழிச்சு அங்கே தான் இருக்குது. தாராளமாக 4 ஹவர்னா நீங்கள் அங்கே தானே என்ட்ரி கட்சா எடுத்துடலாம். ஆர்டர் ஃப்ளோவில் சும்மா சும்மா மார்க்கெட் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை மட்டும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சும்மா சும்மா மார்க்கெட் அங்கே வரணும்னு அவசியமே கிடையாது. இங்கே தான் மார்க்கெட் இருந்தது. 1 ஹவர்லேயே அது எஃப்இஜி தான். சரிங்களா? 1 ஹவர்லேயே எஃப்இஜி. உங்கள் மார்க்கெட் வந்து ஆர்டர் ஃப்ளோலாம் தெளிவாக தான் இருக்குது. ஓகே, பிரேக்கர் அங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரியாக்ட் ஆகிட்டு என்ட்ரி தந்தது தேர்ஸ்டே ஈவினிங் பிபிஐல. திருப்பியும் நைட்டு சம்திங் வந்து நியூயார்க்கோட பிஎம்ல மேனிபுலேட் பண்ணிட்டு அகைன் மேலே போகிறான். மேலே போகும்போது உருவான எஃப்இஜி தான் 4 ஹவர் 1 ஹவர் எஃப்இஜி தான். மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு நிற்குது ஃப்ரைடே. ஓகே, அப்போ நீ தாராளமாக எதனா லோ டைம் ஃப்ரேம் என்ட்ரி கட்சா எடுத்துருங்க. டிபி அப்படின்னு எதை வைக்கணும்னு சொல்கிறேன். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஐ வச்சுருங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சுது. ஓகே, இவன் வந்து செல் ட்ரேடில் இருக்கானா, நம்ம என்ன பண்ணுவோம், அவனோட இம்பேலன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அந்த ஓபி வரைக்கும் வைப்போம். ஏன்னா செல் ட்ரெண்ட் இருக்கான், இங்கேருந்து செல் ஆகணும் ஒரு எதனா ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட அந்த செல்லிங் பாயிண்ட் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம்ல. இந்த ஐயை தான் உடைக்கணும் டார்கெட் இல்லைன்னா இந்த ஓபில இருந்தால் செல் ஆகும் நமக்கு ஒரு முடிவு இருந்தால் அந்த செல் பாயிண்டே நம்ம டார்கெட் பண்ணலாம் தாராளமாக. இங்கேருந்து ஒரு 15 ஆர் 5 மினிட் ரெண்டு தான் ஒருத்தர் தான் என்ட்ரி கிடைக்கும். டிடிஓ மெயின் ஏஎம்டி இருக்கு, பக்காவா இருக்கு. ஏஎம்டி இருக்கு, தெளிவா இருக்கு. டிடிஓ ஓகே 10:30 கேண்டில். இதான் 10:30 கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் மேனிபுலேட் ஆயிருக்கு. மேனிபுலேட்னா அந்த ஓப்பன் ப்ரைஸ் கீழே மார்க்கெட்லாம் வந்து தான் போயிருக்கு. ஏன்னா நான் பை பார்க்கறனால கீழே வந்து போகணும்னு தான் சொல்லுவேன். இங்கே எம்எஸ்எஸ் தெளிவா இருக்கு, எஃப்இஜி இருக்கு. அப்போ என்ட்ரி கில் ஜோன்ல இருக்கா? கில் ஜோன் 1 மணில இருக்கு. கன்சாலிடேட் ஹை டு லோ, ஹை லோ, ஹையர் ஹை, எஃப்இஜி டேப் மேலே போச்சு. ஆனால் நம்ம டிபி வரைக்கும் போல, அதான் வருத்தமே. ஓகேங்களா? ஏன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு திருப்பி போச்சு. அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆன பெரிய வருத்தம் என்னன்னா அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல ஆயிட்டான். அதான் நேற்று நம்மளுக்கு என்ட்ரியே இல்லை. நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் அதை. ரொம்ப வெறுப்பு. ஏன்னா நல்ல என்ட்ரி இது, தெரியுதா? நல்ல என்ட்ரி அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல போகுது. என்னத்தை சொல்ல, பிரேக்கரும் வரல. இதான் பிரேக்கர். இங்கேயும் மார்க்கெட் வந்துட்டுலாம் போல, எதுவும் சொல்ல முடியாது. அப்போ லண்டன்ல என்ட்ரி எடுத்தீங்களா, அதை பார்க்கணும். இந்த பாருங்க, கன்சாலிடேட் எம்எஸ்எஸ் பிரேக்கர். இதான் பிரேக்கர். இது கண்டினியூ ஆயிருக்கணும். இந்த ஐ வரைக்கும் கண்டினியூ ஆகலை. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் போச்சா, இப்போ ரீடிஸ்ட்ரிபியூஷன் உள்ளே வந்துட்டு கிளம்புறான். இதில் என்ன பியூட்டினா, இது எஸ்எல் கம்மி. இதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இது ஒரு என்ட்ரி $20 தான் எஸ்எல். உங்களுக்கு போனது அது 1:10 போயிருக்கும். $20 எஸ்எலுக்கு உங்களுக்கு 200 போயிருக்கும். 1:10 அதெல்லாம். இங்கே 1 ஹவரில் பாருங்க, நியூயார்க் வரும்போது என்ட்ரி பார்க்கணும்ல. ஆனால் முடிஞ்சது நியூயார்க் பார்க்கணும்ல. செம்ம என்ட்ரி. இது 1 ஹவர் எஃப்இஜி. மார்க்கெட் வந்து டேப் ஆகுது. எப்போ 5:30 மணிக்கு போய் டேப் ஆகுது, போயும். ஓகே, இந்த 1 ஹவர் எஃப்இஜியில் 5:30 மணிக்கு டேப் ஆகிட்டு அவன் பண்ண அடுத்த வேலை என்னன்னா எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு பிரேக்கர் கொடுத்துட்டு போகிறான் அவுட் ஆஃப் கில் ஜோன்ல. இங்கே பாருங்க, உடச்சி 1 ஹவர் எஃப்இஜி தொட்டு எம்எஸ்எஸ் கொடுத்து உள்ளே வந்து இந்த பிரேக்கர் டாக்கை தொட்டுட்டு மேலே போகுது. அதை தொட்டதும் அவுட் ஆஃப் கில் ஜோன் 6:15. அதை எடுத்து நம்மளாம் பண்ண முடியும். நம்மளும் விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான். அங்கே வந்து பக்கா என்ட்ரி. அது ரொம்ப 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 கிளவர் என்ட்ரி. எக்ஸாக்டா உங்க என்ட்ரி பாயிண்ட் இந்த இடத்துல. இதான் நம்ம பிரேக்கப்.
இது பாருங்க, அங்கேருந்து நீங்கள் டிவி வச்சுட்டு உட்கார வேண்டியது தான். போய் ரீச் ஆனது 8.15. ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ் முன்னாடி ரீச் ஆயிடுச்சு. சரி, நான் உங்களுக்கு ஃப்ரைடே நியூஸ் இருக்குன்னு சொன்னேன்னா, ரீட்டைல் சேல்ஸ் இந்த கேண்டில் தான் செல் அடிச்சு போயிடுச்சு, முடிச்சிட்டானுங்க. ஏன்னா ரீட்டைல் சேல்ஸ் வீக்கன் ஃபார் யூஎஸ்டினா ஸ்ட்ரென்தன் ஃபார் யூரோ ஸ்ட்ரென்தன் ஆகும். அவ்வளோதான், பை அடிச்சு தான் முடிச்சானுங்க. ஓகேங்களா, முடிஞ்சது, ஃப்ரைடேவோட என்ட்ரி முடிஞ்சது. ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரி இவ்வளோ ஒரு கஷ்டமான மார்க்கெட்டே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணி காமிச்சோம். இங்கே வந்து 1:10 ஆரே போச்சு. சரி, இது கூட ஒரு அன்ரியாலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம், விட்டுருங்க. அப்போ இங்கே போனது இந்த என்ட்ரி, இது பயங்கரமான ஒரு 3.75 என்ட்ரி, 3.7 என்ட்ரி. எது தேர்ஸ்டே ஒரு என்ட்ரி, வெனஸ்டே நோ என்ட்ரி, சிபிஐ நியூஸ்ல நோ என்ட்ரி. டியூஸ்டே ஒரு என்ட்ரி, மண்டே நோ என்ட்ரி. டியூஸ்டே தேர்ஸ்டே 2 நாள் தான் என்ட்ரி. ஓகேங்களா, அந்த 2 நாள் என்ட்ரி தாராளமாக நம்மளுக்கு போதுமானதாக அமையும். இந்த என்ட்ரி அவுட் ஆஃப் த கில் ஜோன். இருந்தாலும் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ ஆகுது. ப்ரைஸ் ஆக்ஷனா நீங்கள் ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் நினச்சிக்க போறீங்க, ஐசிடி தான் எடுக்கிறாங்க. நான் சொன்னது ப்ரைஸ் வந்து கரெக்டாக போகுதுன்னு சொல்ல வரேன். இவ்வளவு தான். ஓகேங்களா, நீங்கள் இங்கே பண்ணது எல்லாமே ட்ரெண்டோட சேர்த்து தான் டெக்னிக்கல் பார்த்தீங்க. ட்ரெண்ட் இல்லாமல் டெக்னிக்கல் பார்த்தா ஓவரால் ட்ரெண்ட் செல்லு தானே, ஏன் பை ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அப்புறம் முடிஞ்ச போன சாட்டில் ஆமாம் இங்கே எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சு, ஆமாம் எஃபிஜி தொட்டுச்சு, நாம தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் ஆவீங்க. அந்த மாதிரி எத்தனை வாட்டி கன்வின்ஸ் ஆகுது? ஏன்னா மார்க்கெட்ஸ் பை டு செல் டு சைக்கிள் மாறிட்டே தானே இருக்கும். அந்த சைக்கிள் மாறதுக்கு காரணம் எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் தான். டெக்னிக்கல் ஒன்றும் மாற்றி விடாது. அந்த டெக்னிக்கலை வந்து சும்மா நீங்கள் ஒரு டைம் பண்ணி அது ஃபேர் வேலைக்கு அப்போ ஆர்டர் பேக்கர் பிளாக்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒன்று ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கோம், அதான் உண்மை. ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அது கிடையாது. நம்ம பண்ண வேண்டியதே ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் அலைன்மெண்ட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுமே கண்டி, டெக்னிக்கலால தான் ஃபண்டமெண்டல் சொல்ல முடியாது. நீங்க யாருக்கிட்ட வேணாலும் இந்த கேள்வி ரைஸ் பண்ணுங்க, யூரோ யூஎஸ்டி நீ பண்றப்பா, இல்ல ஜிபி யூஎஸ்டி நீ பண்ற, அது பேர் என்ன? யூரோன்ற. அது யூரோப் நாட்டோட கரன்சின்றது கேண்டில் ஸ்டிக் ஃபேர் வேலி கேப் தொட்டுச்சுன்னா ஏறிடுமா? கிடையாது. எக்கனாமியை பொறுத்து தான் இருக்கு. எக்கனாமின்றது ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேங்களா, அந்த எக்கனாமியை வந்து கண்ட்ரோல் பண்றது யார்? பிசினஸ் மேனுக்கு என்ன வேணும்? இன்ட்ரெஸ்ட் யார் சொல்லுவா? சென்ட்ரல் பேங்க்ஸ். புரியுதா? சென்ட்ரல் பேங்க்ஸ் எப்படி சொல்லுவான்? ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் வச்சும் இன்ஃபிளேஷன் வச்சும் தான் சொல்லுவான். இவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அதுதான் வந்து சார்ட்ல ரெஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ இதை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னமும் யூஎஸ் வந்து டாமினன்ட் ஏன் சொல்றானுங்கன்னா, ஸ்டில் யூஎஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏத்தத்துற முடிவுல தான் இருக்காங்க. 4.5% இருக்கு. ஒன்னு ஹோல்ட் பண்ணுவோம், இல்லை என்ன ஏத்தலாம் தான் முடிவுல இருக்காங்க. இன்ஃபிளேஷன் வேறு ஏறிடுச்சு. ஆனா யூரோலையும் சரி ஜிபிபிலையும் சரி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் இறக்கலாம், நல்லா இன்னும் எக்கனாமிக் வந்து க்ரோத் வந்து அதிகமாகட்டும், காசு கொடுத்து விடுவோம், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகட்டும், க்ரோத் பூஸ்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கானுங்க. ஓகேங்களா, நியர்லி வந்து 3.5% கிட்ட வந்துட்டான். சாரி 4.5%, ஆமா கம்மியாயிட்டானுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 2 நாடும் டெவலப்டு நாடும் இறக்கிறதுக்கு ரெடியா இருக்கு, ஆனா டாலர் ஏத்ததான் ரெடியா இருக்கான். இது பேர் தான் டைவர்ஜென்ஸ். நார்மலாவே டாலர் ஏறினா யூரோவும் ஜிபிபியும் குறையதான் செய்யும். இதுல நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்போம்னு சொல்லி அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தோன்னு சொல்லி பேசுறான். ஏத்தோன்னு சொல்லி பேசுறது யூஎஸ்டி, குறைப்போன்னு சொல்லி பேசுறது யூரோ ஜிபிபி. அப்ப இன்னும் பெரிய கேப் ஏற்படுத்தும். ஏன்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தினாலே அந்த கரன்சி வந்து ஏறினே பை ஆகும்னு தெரியும். ஏன்னா பாண்டு விற்பாங்க, பாண்டை வாங்குறதுக்கு டாலர் வேணும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லை, நிறைய விஷயம் இருக்கு. நான் ஜஸ்ட் அதை ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாலே கரன்சி வீக்கன் ஆகும். ஏன் வீக்கன் ஆகும்னா, அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா கிடைக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய கரன்சி எல்லாத்தையும் வெளியே ப்ராஃபிட்டா புக் பண்ணி வெளியே எடுத்து ஸ்டாக்ஸ்லயோ இல்ல வேற ஏதாவது அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பிரிச்சு போட ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி கிடைச்சாதான் வட்டி இங்க பிக்ஸ்டாவே கிடைக்குது கேபிட்டல் கேரண்டியோட. நம்ம எதுக்கு ரிஸ்க் அசட்ஸ் ஆன ஷேர் மார்க்கெட்ல போகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காசை வந்து இங்க உள்ள போட்டுருவான். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறணும்னே பேங்க்ஸ்ல. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போது கரன்சி வேல்யூ ஏறுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது கரன்சி வேல்யூ வந்து குறையதுக்கான காரணம் இங்க இருக்க காசுல வெளியே போயிடும். ஓகேங்களா, அப்போ இது எவ்வளவு பெரிய கேப். இவன் நார்மலா பர்ஃபார்மன்ஸ் யூரோவும் ஜிபிபியும் பண்ணாலுமே ஜிபிபி யூரோ விட அதிகமான பர்ஃபார்மன்ஸ் யூஎஸ்டி கொடுத்துட்டான்னா யூஎஸ்டி தான் டாமினேட் ஆகும். இவனுக்கு எல்லாம் ஃபாலோ ஆயிடுவாங்க. யூரோ வெஸ்ட் ஜிபி யூஎஸ்டி பேர் எல்லாம் ஃபாலோ ஆயிடும். இப்போ இவன் வேற என்ன சொல்றான்? நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறை பண்றான் ஜிபிபி யூரோவும், யூஎஸ்டி நான் ஏத்துவன்றான். அப்போ இது இன்னும் வெறித்தனமா போற ட்ரேட்ஸ். இது இல்லாம வார் சுச்சுவேஷன்ஸ்னாலதான் டாலர் இவ்வளவு பை ஆகி நின்னுது. இல்லைன்னா இந்த அளவு பை ஆகிறது வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? இப்போ வார் சுச்சுவேஷன் வந்து காமாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுதான் ரீசன், ரியல் ரீசன் இதுதான். டேரிஃப்ஸ் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருக்கு, வார் சுச்சுவேஷனும் கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருக்கு. இந்த ரெண்டே ரீசனாலதான் யூஎஸ்டி வந்து சேஃப் அசட் அட் த டியூரிங் ஆஃப் வார் டைம்ல கோல்டு பிளஸ் இது. சரிங்களா, இப்போ வார் சுச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகவே
காசு இங்கேருந்து வெளியே தானே போகும். இப்போ வார் சுச்சுவேஷன் இருக்குன்ற ஒரே ரீசனால தான் காசு யூஎஸ்டியா வச்சிருந்தாங்க எல்லாரும். டாலர் ரிசர்வ் எல்லா கஜானாலையும் இருந்தது. இப்போ வார் சுச்சுவேஷன் கூல் டவுன் ஆகும்போது ஓகே எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நம்ம காசு எடுத்து எக்கனாமியில ஸ்பிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹெட்ஜ் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது எனிதிங் இன்வெஸ்ட்மெண்ட், நமக்கு தேவையில்ல பாண்டோ ட்ரெஷரி பில்ஸோ இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோ எதுனாலும் ஓகே தான். ஆனால் ஸ்டார்ட் ஆகிடும். எங்கேருந்து? யூஎஸ் டாலரா வச்சிருந்தாங்கல்ல, அந்த டாலர்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அது செல் ஆஃப் தானே ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டா ஸோ வார் சுச்சுவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கு. டேரிஃப்ஸும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிற மாதிரி இருக்கு. இதுதான் ரீசன்ஸ். இப்போ யூஎஸ்டிலேருந்து எடுத்து இப்போ யூரோவில் போடுவான், ஜிபிபியில் போடுவான். அதனால இவங்க கொஞ்சம் பை ஆக ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சாதான். இது எனக்கு புரியவே தான் நான் தைரியமா இருக்கேன். இல்லை நானும் தலைப்பிச்சுட்டு தான் இருப்பேன். ஏன் திடீர்னு ஜிபிபி வரும் பை ஆகுது, இன்னமும் வார் போயின்னு தானே இருக்கு. கிளியரா உட்காந்து பார்த்தவங்களும் தெரியும். வார் சுச்சுவேஷன்ஸ் வந்து காம் டவுன் பண்றதுக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவும் பேசிட்டு இருக்காங்க. காசாலையும் வந்து போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் கூட அமெரிக்கா சப்போர்ட் நின்று எல்லாத்தையும் சால்வ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். முட்டி விடுவான், சால்வும் பண்ணுவான். உஷாரா உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்றது சாட்டர்டே 12 PM வந்து இன்னும் ஆகல அமெரிக்கால. அந்த டைமுக்குள்ளார 12 PM 12 AM தெரியல. அந்த டைமுக்குள்ளார வந்து காசால இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையும் வெளியே விட சொல்லியிருக்காங்க அமெரிக்கா. அப்படி விடலைன்னா சீஸ் ஃபயர் கேன்சல் பண்ணுவோம். சீஸ் ஃபயர் கேன்சல் பண்ணுறோம் மீன்ஸ் போர் நிறுத்தம் கேன்சல் ஆகி போர் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஆல்ரெடி சொன்னது தான் இது போன வெனஸ்டேவே. ஸோ போர் நிறுத்தம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். திருப்பி டாலர் ஸ்ட்ராங் ஆகிடும். போர் ஆரம்பிச்சிட்ட பிறகு இவங்க எல்லாம் வீக் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுறேன் ரெக்கார்டிங்ஸை. நெக்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பற்றின வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே.